ஒருவரின் கவனத்தைப் பெற நீங்கள் ஒருவரின் பின்னால் செல்லும்போது அவர்கள் உங்களை கண்டுகொள்வதே இல்லை. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் கண்ணுக்குத் தெரியாதவராக மாறுகிறீர்கள். ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தை பெறுவதற்கு முயற்சிக்கும்போதுதான் அதற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் கவனத்துக்காக கெஞ்சும்போது உங்களை மதிப்பிழக்கச் செய்ய நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கை, எல்லைகள் மற்றும் சுயமரியாதையுடன் நடந்து கொள்ள கற்றுக்கொண்டால் மக்கள் தானாகவே உங்களை நோக்கி வருவார்கள். அவர்கள் உங்களின் நேரம், ஆற்றல் மற்றும் இருப்புக்கு மதிப்பளிப்பார்கள். இந்த காணொளியில் இந்த கருத்தை தலைகீழாக மாற்றும் 10 சக்தி வாய்ந்த உத்திகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உத்திகள் நீங்கள் கவனத்துக்காக பின்னால் செல்லாமல், கெஞ்சாமல் அல்லது கேட்காமல் மற்றவர்கள் உங்களை மதிக்கச் செய்யும். இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் 10வது உத்திதான் பெரும்பாலானோர் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். மேலும் அதுதான் நீங்கள் மதிப்பின்றி இருப்பதற்கான காரணமாகவும் இருக்கலாம். வாருங்கள், தொடங்குவோம். அதிகமாக கொடுப்பதை நிறுத்துங்கள். பெரும்பாலான மக்கள் மதிப்பு பெற வேண்டும் என்று நினைக்கும்போது செய்யும் மிகப்பெரிய தவறு தாராளமாக கொடுப்பது. அன்பு, மரியாதை கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள் கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அவர்களே முதலில் குறுஞ்செய்தி அனுப்புவார்கள், தங்களுடைய வேலைகளை மாற்றி அமைப்பார்கள், எல்லாத்துக்கும் சரி என்று சொல்லுவார்கள். ஆரம்பத்தில் மக்கள் இதை பாராட்டுவார்கள். ஆனால் காலப்போக்கிலே இது ஒரு கடமையாகிவிடும். நீங்கள் எப்போதுமே கிடைப்பவராக, எப்போதுமே கொடுப்பவராக, எப்போதுமே சரி என்று சொல்பவராக இருந்தால் மக்கள் அதை ஒரு பரிசாக பார்க்காமல் அது எப்போதும் கிடைக்கும் ஒரு விஷயமாக பார்க்கத் தொடங்குவார்கள். சமநிலை என்பது இங்கே முக்கியம். கொடுங்கள், ஆனால் அதிகமாக கொடுக்காதீர்கள். தாராள குணம் சக்தி வாய்ந்ததுதான், ஆனால் அது எல்லைகளுடன் இருக்கும்போதுதான். ஆகவே எப்போதும் நீங்களே முதலில் முன்முயற்சி எடுப்பதற்கு பதிலாக சில சமயங்களில் பின்வாங்குங்கள். மற்றவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக அவர்களையும் பாதி தூரம் வரவிடுங்கள். எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்வதற்கு பதிலாக அது உங்கள் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும்போது மட்டும் சரி என்று சொல்லுங்கள். ஒத்துப்போகாதபோது நம்பிக்கையுடன் இல்லை என்று சொல்லுங்கள். இது உங்களை சுயநலவாதி ஆக்காது, மாறாக உங்களை மதிக்க வைக்கும். ஈர்க்கும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை ஒரு காந்தம் போன்றது. நீங்கள் சத்தம் போடவோ, பின்னால் செல்லவோ அல்லது கவனத்துக்காக கெஞ்சவோ தேவையில்லை. மக்கள் இயல்பாகவே தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் தன்னம்பிக்கை என்பது ஒரு அறையில் மிக சத்தமாக பேசுவது அல்ல. அது திமிரும் கிடையாது. உண்மையான தன்னம்பிக்கை என்பது அமைதியான உறுதி. இது நீங்கள் ஒரு அறைக்குள் நுழையும்போது, நீங்கள் மற்றவர்களுடன் கண்களை பார்த்து பேசும்போது, அவசரப்படாமல் மெதுவாகவும் தெளிவாகவும் பேசும்போது வெளிப்படும். இதை கட்டமைக்க சிறந்த வழிகளில் ஒன்று உங்கள் உடல் மொழி. தோள்களை பின்னோக்கி, தலையை நிமிர்த்தி, உறுதியான தோரணையில் இருங்கள். உங்கள் குரல் தொனியை உங்கள் மார்பிலிருந்து பேசுங்கள், தொண்டையிலிருந்து அல்ல. உங்கள் ஆற்றலை மெதுவாக்குங்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தங்களை நிரூபிக்க அவசரப்பட மாட்டார்கள். நீங்கள் இதை மாஸ்டர் செய்யும்போது மக்கள் உங்களை கேட்பது மட்டுமல்லாமல் உங்கள் இருப்பையும் உணர்வார்கள். மௌன கலையில் தேர்ச்சி பெறுங்கள். பெரும்பாலான மக்கள் மௌனத்தை மதிக்க மாட்டார்கள். ஒரு உரையாடலில் இடைவெளி ஏற்படும்போது அதை நிரப்ப அவர்கள் அவசரப்படுவார்கள். ஆனால் மௌனம் ஒரு சக்தி. ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு உரையாடல் அல்லது ஒரு வாக்குவாதத்தின் போது நீங்கள் அமைதியாக இருக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நுட்பமான ஆனால் சக்தி வாய்ந்த சமிக்ஞையை அனுப்புகிறீர்கள். அது நான் அவசரப்படவில்லை, உங்கள் கவனம் எனக்கு கட்டாயமாக தேவையில்லை என்பதுதான். ஒரு தந்திரம். அடுத்த முறை யாராவது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் அளிப்பதற்கு முன் 2 முதல் 3 வினாடிகள் இடைவெளி விடுங்கள். உங்கள் மனதில் அது நீண்ட நேரம் போல் தோன்றும், ஆனால் மற்றவர்களுக்கு அது சிந்தனையுடனும் திட்டமிட்டு பேசும் ஒருவராகவும் நம்பிக்கையுடனும் தெரியும். அந்த இடைவெளி மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கிறது. ஏனெனில் நீங்கள் வெறும் இடைவெளியை நிரப்ப பேசவில்லை, மாறாக நோக்கத்துடன் பேசுகிறீர்கள் என்பதை அவர்கள் உணர்வார்கள். மன்னிப்பு கேட்காமல் எல்லைகளை உருவாக்குங்கள். மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். மக்கள் உங்கள் எல்லைகளை மீறும்போது நீங்கள் சும்மா விடுவது மதிப்பை இழக்க மிக விரைவான வழிகளில் ஒன்று. அவர்கள் தாமதமாக வந்தாலும், உங்களை மரியாதையின்றி பேசினாலும், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும், நீங்கள் அதை அனுமதிக்கிறீர்கள் என்றால்
அது சரி என்று நீங்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறீர்கள். எல்லைகள் என்பது மக்களை வெளியே வைக்கும் சுவர்கள் அல்ல. அவை உங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று மக்களுக்கு காட்டும் விதிகளாகும். உதாரணமாக, நான் இரவு 9 மணிக்கு மேல் வேலை அழைப்புகளுக்கு கிடைப்பதில்லை. நாம் திட்டமிடும்போது சரியான நேரத்தில் தொடங்குவோம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்னிடம் இப்படி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கள். கவனியுங்கள், நீங்கள் அதிகம் விளக்கவோ அல்லது தற்காப்புடன் இருக்கவோ தேவையில்லை. உங்கள் எல்லையை அமைதியாக தெரிவித்து அதை நிலைநிறுத்துங்கள். ஆரம்பத்தில் மக்கள் உங்களை சோதிக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாக மதிப்பார்கள். உங்களுடைய ஆற்றலை கவனமாக தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய கவனம் மதிப்புமிக்கது. நீங்கள் அதை யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பது அங்கீகாரத்துக்காக இயங்கும் ஒரு முயற்சி அல்ல. அது ஒரு நனவான தேர்வாக இருக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் தங்கள் ஆற்றலை பல விஷயங்களில் சிதறடிக்கிறார்கள். எந்த பலனும் கொடுக்காத தொடர்புகளை துரத்துகிறார்கள். அதற்குப் பதிலாக உங்கள் கவனத்தை ஒரு நாணயமாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ரூபாய் 100 நோட்டுகளை அந்நியர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள், இல்லையா? அப்படியானால் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் ஏன் இலவசமாக கொடுக்கிறீர்கள்? கவனமாக தேர்ந்தெடுங்கள். நீங்கள் கொடுப்பவர்களுக்கு ஆழமான தரமான ஆற்றலை கொடுங்கள். உங்களை சோர்ந்து போகச் செய்பவர்களுடன் நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை ஒரு புனிதமான விஷயம் போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆற்றல் அனைவருக்கும் கிடைப்பதில்லை என்று மக்கள் கவனிக்கும்போது, அவர்களுக்கு அது கிடைக்கும்போது அதற்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். மரியாதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்கள். மக்கள் வார்த்தைகளை மதிக்க மாட்டார்கள், முடிவுகளையே மதிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் மற்றவர்களை துரத்துவதிலேயே உங்கள் கவனம் மற்றும் சுயமதிப்பை செலவிட்டால், நீங்கள் எதிர்வினையாகத்தான் வாழ்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு உற்சாகம், நிறைவு மற்றும் ஒரு நோக்கத்தை அளிக்கும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கும்போது, மக்கள் இயல்பாகவே அதை மதிக்கிறார்கள். அதை யோசித்துப் பாருங்கள். தங்கள் ஆர்வங்களில், வளர்ச்சிப் பாதையில், மேலும் முன்னேற்றத்தில் எப்போதும் பிஸியாக இருக்கும் ஒருவருடன் இருக்கவே மற்றவர்கள் விரும்புவார்கள். ஆகையால் உங்கள் சொந்த பாதையில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உடல்நலம் மற்றும் உடற்பயிற்சியில் முதலீடு செய்யுங்கள். உங்களை மாற்ற முடியாத அளவுக்கு திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை உற்சாகப்படுத்தும் இலக்குகளை தொடருங்கள். உங்கள் வாழ்க்கை கவர்ச்சியாக இருக்கும்போது கவனத்துக்காக நீங்கள் கெஞ்சத் தேவையில்லை. நீங்கள் வளர்ச்சி மற்றும் நோக்கத்துடன் இருப்பதால் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். உங்களை நீங்களே விளக்குவதை நிறுத்துங்கள். அங்கீகாரம் வேண்டும் என்பதால் இது நிறைய பேருக்கு கடினமான ஒன்று. எனவே அவர்கள் அதிகமாக விளக்கம் கொடுப்பார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் இன்று வர முடியாது, எனக்கு இதை செய்ய வேண்டும், பிறகு அதை செய்ய வேண்டும், இது வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் என்று சொல்வார்கள். இதை நிறுத்துங்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முடிவுகளை நியாயப்படுத்தும்போது, நீங்கள் ஆழ்மனதில் தயவுசெய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள், தயவுசெய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் அதிகமாக விளக்கம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் முடிவைச் சொல்லிவிட்டு அதோடு விட்டு விடுவார்கள். உதாரணமாக, மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் வர முடியாது, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக, அழைத்ததற்கு நன்றி, என்னால் இன்று வர முடியாது என்று சொல்லுங்கள். இது எளிமையானது, தெளிவானது மற்றும் தன்னம்பிக்கையானது. தங்கள் முடிவுகளுக்கு மன்னிப்பு கேட்காதவர்களை மக்கள் மதிக்கிறார்கள். அரிதாக இருங்கள், எப்போதுமே கிடைக்காதவராக இருங்கள். மனிதர்களின் உளவியல் அரிதான விஷயங்களை மதிக்கவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு விஷயம் அரிதாக இருக்கும்போது நாம் அதை அதிகமாக விரும்புகிறோம். ஒரு விஷயம் எப்போதும் கிடைக்கும்போது நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். உங்கள் நேரம் மற்றும் கவனத்திற்கும் இது பொருந்தும். எப்போதும் சரி என்று சொல்லி யாராவது விரும்பும்போது எப்போதும் கிடைப்பவராக இருந்தால், நீங்கள் உங்களை மதிப்பிழக்கச் செய்ய அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சிறிது அரிதானவராக இருக்கும்போது, அது ஒரு விளையாட்டாக இல்லாமல் உங்கள் சொந்த வேலைகளை முதன்மைப்படுத்துவதால் ஏற்படும் விளைவாக இருக்கும்போது மக்கள் அதை கவனிக்கிறார்கள். நடைமுறை வழிகள். சில சமயங்களில் பதில் அளிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது வேண்டுமென்றே செய்ய வேண்டாம். உண்மையாகவே உங்கள் சொந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதால் இது நடக்க வேண்டும். யாராவது அழைக்கும்போது எல்லாவற்றையும் உடனடியாக கைவிடாதீர்கள். மக்கள் உங்களை சிறிது இழக்க விடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், தூரம் என்பது விருப்பத்தை உருவாக்குகிறது. சத்தமாக பேசாமல் தாக்கத்துடன் பேசுங்கள். நீங்கள் பேசும்போது அது கணக்கில் வர வேண்டும். நிறைய பேர் கவனிக்கப்பட அதிகமா பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
ஆனால் உண்மையில் மக்கள் தெளிவு, நோக்கம் மற்றும் தாக்கத்துடன் பேசுபவர்களையே நினைவில் வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக பேசுங்கள். வீண் பேச்சு பேசாதீர்கள். உண்மைகளை மட்டும் சொல்லாமல் கதைகளை சொல்லுங்கள். கதைகள் மனதில் நிற்கும். முக்கியமான விஷயங்களை வலியுறுத்த இடைவெளியை பயன்படுத்துங்கள். நீங்கள் குறைவாக பேசவும் ஆனால் அதிக எடையுடன் பேசவும் கற்றுக்கொண்டால் நீங்கள் வாயைத் திறக்கும் ஒவ்வொரு முறையும் மக்கள் உங்களை நோக்கி வருவார்கள். முதலில் உங்களை நீங்களே மதியுங்கள். நாம் இதுவரை பேசிய எல்லாவற்றிற்கும் இதுவே அடிப்படை. நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் வேறு யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். கவனத்துக்காக கெஞ்சுவது என்பது உங்களுடைய மதிப்பு மற்றவர்களின் அங்கீகாரத்தைப் பொறுத்தது என்று நம்புவதிலிருந்து வருகிறது. ஆனால் சுயமரியாதை, சுய முன்னேற்றம் மற்றும் சுய அன்பு மூலம் நீங்கள் உள் மதிப்பை உருவாக்கும்போது எல்லாம் மாறுகிறது. திடீரென்று முழுமை பெறுவதற்கு உங்களுக்கு மக்களின் கவனம் தேவையில்லை. முரண்பாடாக அப்போதுதான் மக்கள் உங்களுக்கு அதை இலவசமாக கொடுக்கத் தொடங்குவார்கள். உங்களை மதிக்க நடைமுறை வழிகள். உங்களுக்கு நீங்களே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள். உதாரணமாக, காலையில் சீக்கிரம் எழுவதாச் சொன்னால் அதை செய்யுங்கள். இது சுயநம்பிக்கையை கட்டமைக்கும். உங்கள் வெற்றிகளை கொண்டாடுங்கள். பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி. உங்களை சோர்ந்து போகச் செய்யாத, உங்களை உயர்த்திப் பிடிக்கும் மக்களுடன் இருங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு முதலீடு செய்யுங்கள். மனரீதியாகவும், உடல் ரீதியாகவும், உணர்ச்சி ரீதியாகவும். ஏனென்றால், நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதுதான் மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துவார்கள் என்பதற்கான தரநிலையை அமைக்கிறது. ஆக, சுருக்கமாகக் கூறுவோம். நீங்கள் கவனத்துக்காக கெஞ்ச விரும்பவில்லை என்றால், இந்த முறையை தலைகீழாக மாற்றுங்கள். அதிகமாக கொடுப்பதை நிறுத்துங்கள். அமைதியான தன்னம்பிக்கையுடன் இருங்கள். மௌனத்தை பயன்படுத்துங்கள். எல்லைகளை உருவாக்குங்கள். உங்கள் ஆற்றலை கவனமாக தேர்ந்தெடுங்கள். மரியாதை ஏற்படுத்தும் ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்கள். அதிகமாக விளக்குவதை நிறுத்துங்கள். அரிதாக இருங்கள். தாக்கத்துடன் பேசுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் உங்களை நீங்களே மதியுங்கள். உங்கள் மதிப்பை பார்க்க நீங்கள் மற்றவர்களை துரத்தத் தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சிறந்த, மிகவும் உறுதியான நபராக மாறுவதில் கவனம் செலுத்தும்போது மக்கள் இயல்பாகவே கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் உங்களை மதித்து உங்களை போற்றுவார்கள். ஒருவேளை அவர்கள் அதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஏனென்றால் உங்கள் மதிப்பு ஒருபோதும் அவர்களின் அங்கீகாரத்தை சார்ந்திருக்கவில்லை. இந்த 10 உத்திகளில் நீங்கள் எதை இன்று முதல் பயிற்சி செய்யப் போகிறீர்கள்? அதை கமெண்ட்ஸில் பகிருங்கள். நான் தெரிந்து கொள்ள ஆவலுடன் உள்ளேன். இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்தி மேலும் சுய வளர்ச்சி காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தேவைப்படும் ஒருவருடன் இதை பகிருங்கள்.